ஸ்ரீ வைஷ்ணவ அகலக்ஷணங்கள். பட்டரின் பக்தி. வீர சிகாமணி பல்லவராயன் பட்டரை சேவித்து, அடியேன் ராஜ்யகாரியம் செய்து வருவதனால் பகவத் விஷய வைபவங்களை கேட்க எனக்கு அவகாசமில்லை. ஆகையால் எனக்கு தஞ்சமாக இருக்கிற ஒரு அர்த்த விசேஷத்தை அருளிச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பட்டர் கடற்கரை வெளியை நினைத்திரும் என்று உபதேசித்தார். இதன் பொருள் விளங்கவில்லையே என்றான் பல்லவராயன். அதற்கு அவர், கடற்கரையிலே 70 கோடி வானர சைன்யங்களை அழைத்து கொண்டு போன பொழுது அவை வழிநடந்த களைப்பினால் கண்ணுறங்கி காலோய்ந்து கைசோர்ந்து இருக்கிற அளவிலே தாமும் தம் திருத்தம்பிமாருமாக கையில் பிடித்த வில்லும் அம்புமாய் நடையாடும் மதில்கள் போல் ரட்சித்து கொண்டு ஓர் இரவெல்லாம் உறங்காதிருந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய கையும் வில்லுமே தஞ்சம் என்று சுகமாயிரும் என்று உபதேசித்தார். நாம் உறங்கும்போது நம்மை ரட்சிக்கிறவன் நாம் உணர்ந்தெழுந்தால் நம்மை ரட்சிக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கவும் வேண்டுமோ என்பது சாரார்த்தம். சாஸ்திரங்களில் வல்லவனாயிருப்பவனொரு பிராமணன் பட்டர் திருவோலகத்துக்கு அடிக்கடி வருவதுண்டு. அவனை காணும் போதெல்லாம் பட்டர் வந்தாயோ போனாயோ என்று சாமான்யமாக பேசுவர். சாஸ்திரம் வல்லவரல்லாத ஒரு பாகவதர் பலகாலம் பட்டர் சன்னதியில் சேவிக்க எழுந்தருள்வர். அவரை காணும் போதெல்லாம் பட்டர் மிகவும் கிருபை பண்ணி எழுந்தருள்க எழுந்தருள்க என்று கொண்டாடி ஆதரித்தருள்வர். இந்த தாரதமியத்தை பலமுறை கண்டிருந்த ஒருவர் பட்டரை நோக்கி, சுவாமி, தேவரீர் திருவோலகத்துக்கு சாஸ்திர பிரவணரான ஒரு பிராமணர் வரும்போது சாமான்யமாக பேசி அருள்கிறது. சாஸ்திர ஞானமில்லாத வெறும் சாது வைஷ்ணவன் வரும்போது அவரை மிகவும் கொண்டாடி அருள்கிறது. இந்த வேறுபாட்டின் காரணத்தை அடியேனுக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். அதற்கு பட்டர், எப்போதும் போல நாளைக்கும் அவர்கள் 2 பேரும் வரக்கூடும், அப்போது நீர் பார்த்திரும் என்று கூறினார். மறுநாள் இருவரும் வழக்கம் போல் வந்தனர். அப்போது அதில் ஒருவரான சாஸ்திரஜன் வந்தபோது அவனை நோக்கி, நீர் யாரை பரதத்துவம் என்று நினைத்திருக்கிறீர் என்று வினவியதற்கு அவன், சில பிரமாணங்கள் விஷ்ணுவை பரமாத்மா என்று பேசுகின்றன, மற்றும் சில பிரமாணங்கள் ருத்ரனை பரம்பொருள் என்று உரைக்கின்றன. ஆதலால் அவ்விஷயம் நம்மால் நிச்சயிக்கத்தக்கதன்று என்று சொன்னான். அவ்வளவோடு அவனை பட்டர் அனுப்பிவிட்டு பிறகு வந்த சாதுவை நோக்கி, தேவரீர் யாரை பரதத்துவம் என்றிருக்கிறீர் என்று வினவ அவர், தேவரீர் நாராயணனே பரதத்துவம் என்று அருளிச் செய்யுமே, அது தவிர வேறொன்றறியேன் என்ன. இன்னமும் பட்டர் உமக்கு தஞ்சமாக நினைத்திருப்பது எது என்ன? அவ்வடியவர், எம்பெருமானார் திருவடிகளையே சரணம் என்று தேவரீர் திருவாய் மலர்ந்தருளுமே, அதனையே தஞ்சமாக நினைத்திருக்கின்றேன் என்ன. பட்டர் திருவுள்ளம் உவந்து முந்தின நாளில் ஐயமுற்று வினவியவரை பார்த்து, இவ்விருவருக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வை கண்டீரா? இவரோ அவனோ நன்மதிப்பிற்கு உரியவர் என்று அருளிச் செய்ய வினவியவர் தெளிவு பெற்றார். பரதத்துவ நிர்ணயமில்லாத வெறும் சாஸ்திர ஞானம் சிறப்புடையது ஆகாது என்றும், சாஸ்திர ஞானம் இல்லாதிருந்தாலும் குருவின் உபதேசத்தால் பரதத்துவ நிச்சயம் உண்டானால் அது சிறக்கும் என்றும் அறிந்து கொண்டார். திரிபுவன வீரதேவராயன் என்றொரு சிற்றரசன் பட்டருடைய வைபவத்தை கேட்டு, பட்டரே, ஒரு நாள் நீர் என் இருப்பிடம் வந்து போம் என்று சொன்னான். பட்டர், ஏதத் விரதம் மம என்று வாஸ்ருத ரக்ஷணைக தீட்சிதனான எம்பெருமான் அஞ்சல் என்ற கை மறுத்தாலும் அவ்வாசல் ஒழிய வேறு ஒரு போக்கு உண்டோ? தனமுடையவர் வாசலிலே துவளக் கடவோம் அல்லோம் என்று அருளிச் செய்தார். திரௌபதி சரணாகதி. திரௌபதியும் பாண்டவர்களும் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனையே சர்வ ரக்ஷகனாக வரித்திருந்தார்கள். சூதாட்ட அரங்கத்திற்கு இழுத்து வரப்பட்ட திரௌபதியை துரியோதனன் உத்தரவின் பேரில் துச்சாதனன் அவன் ஆடையை பிடித்திழுத்தான். தனக்கு அங்குள்ள எவரும் ரக்ஷகராகார் என்று கண்டு கொண்ட திரௌபதி உடனே புண்டரீகாட்சனான ஸ்ரீ கிருஷ்ணனை மனதில் ரக்ஷகனாக வரித்தாள். பேராபத்து வந்தக்கால் பகவானான ஹரியே ரக்ஷகனாக நினைக்கத்தக்கவன் என்று முன்னரே வசிஷ்ட மகரிஷி உரைத்ததை நினைவு கூர்ந்து கண்ணபிரானை மனதில் கொண்டு, எம்பெருமானே எனக்கருள்வாய் என்று கூப்பிட்டாள். முதலில் பெண்களின் இயல்புபடி தானே தன் சேலையை இருத்திக் கொள்ள முயன்றாள். பின்னர் அது பயனற்றது என்று உணர்ந்து லஜ்ஜையை விட்டவளாய் பகவானே சர்வ ரக்ஷகன் என்று மகா விஸ்வாசத்துடன் அத்தியவசித்து 2 கைகளையும் உயரத் தூக்கி எம்பெருமானை நோக்கி பின்வருமாறு அருளிச் செய்தாள். சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். திருவாழி திருசங்கம் கதை முதலான ஆயுதங்களை திருக்கைகளில் தரித்திருப்பவனே,
துவாரகா மன்னனே, உன்னை பற்றியவரை நழுவ விடாதவனே, கோவிந்தா, மலர்ந்த தாமரை கண்ணனே, உன்னையே புகழாக பற்றிய என்னை காத்தருள்வாய் என்று கண்ணனை புகழாக சரணம் பற்றி உரக்க கூப்பிட்டு மயங்கி விழுந்தாள். அப்பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. துச்சாதனன் திரௌபதி சேலையை இடுப்பிலிருந்து இழுக்க இழுக்க மேலும் மேலும் புடவை சுரந்தது. மிக்க பலசாலியான துச்சாதனனும் மேலும் புடவைகளை களைய மாட்டாமல் சோர்ந்து மயங்கி விழுந்தான். எம்பெருமானே தஞ்சம் என்று சரணடைந்த திரௌபதி ஒரு பேராபத்திலிருந்து இவ்வாறு காப்பாற்றப்பட்டாள். இப்படி பிரபன்னையாய் கூவி அழைத்ததும் வஸ்திரவிருத்தி ஏற்பட்டு மான சம்ரக்ஷணமும் ஆயினும் கிருஷ்ணனுக்கு அன்று எங்கோ இருந்து தன்னை அழைத்த கஜேந்திரனுக்கு மடுக்கையில் வந்து குதித்து முகங்காட்டி ஆசுவாசம் பண்ணியது போல இங்கு பண்ணவில்லையே என்று பெரும் குறை உண்டு. பின்னர் அவள் சபதம் பண்ணியபடி அவள் பரிபவத்திற்கு காரணமான எதிரிகள் அனைவரையும் மாளப்பண்ணி அவள் குழல் முடியும்படி அவள் விரும்பிய ரட்சணத்தை பண்ணிய பின்பும் நாம் இவளுக்கு ஒன்றும் செய்திலோமே என்று வருத்தத்தோடே தன்னுடைய ஜோதிக்கு எழுந்துருளினான். சங்கு சக்கர கதாபானே என்ற இந்த ஸ்லோகம் துவயத்தில் பூர்வகண்டத்திலுள்ள நாராயணா பதத்தினால் உணர்த்தப்படும் ரட்சணத்துக்கு உபயோகியான குணங்களை சொல்லி அழைத்தாள் என்று பூர்வர்கள் அருளிச் செய்வார்கள். எங்கனே எண்ணில் சங்கு சக்கர கதாபானே என்றதால் ஞான சக்தியாதிகள் உள்ளமையும், துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாக்ஷா என்பதால் சௌலபியம் வாத்சல்யம் சௌசீல்யம் சுவாமித்வம் என்னும் ரட்சணத்துக்கு வேண்டிய குணங்கள் முழுமையாய் உள்ளமையும் சொல்லி ரட்சமாம் என்று தான் கைமுதல் இல்லாதவள் என்று அவனையே ரட்சகனாக வரித்தாள் என்பதையும் சொல்லி சரணாகதாம் என்கையாலே உபாயத்தியவசாயம் சொல்லி சரணம் புகுகிறாள் என்று அருளிச் செய்வார்கள். கண்ணன் சகாயம். சமாதான பேச்சுக்கள் பயனின்றி போகவே பாண்டவர்கள் யுத்தத்துக்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டனர். தங்கள் பக்கத்திலிருந்த போர் செய்யக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் தக்க தூதர்கள் மூலம் செய்தி சொல்லி அனுப்பி அவர்களின் துணையை வேண்டினர். அப்படி கண்ணனை கண்டு வேண்ட அர்ஜுனனை நேரில் துவாரகாபுரிக்கு சென்றான். இதை அறிந்த துரியோதனன் கண்ணனுடைய படைபலத்தை வேண்ட தானும் நேரே துவாரகைக்கு பயணமானான். இருவரும் ஒரே தினத்தில் துவாரகையை வந்தடைந்தனர். இருவருமே கண்ணனுக்கு நெருங்கின உறவினராகையால் அரண்மனையில் கண்ணன் இருக்கும் இடத்திற்கு உரிமையுடன் சென்றனர். அப்போது கண்ணன் கட்டிலில் படுத்து நித்திரையில் ஆழ்ந்திருந்தான். துரியோதனன் கண்ணனுடைய தலைப்புறத்திலிருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான். பிறகு வந்த அர்ஜுனன் கண்ணனுடைய திருவடி பக்கம் வணங்கி நின்றிருந்தான். இவர்கள் வந்த சிறிது நேரத்தில் கண்ணன் கண்விழித்து திருவடியின் பக்கத்தில் நின்றிருந்த பார்த்தனை கண்டான். நலம் விசாரித்தான். துரியோதனன் தானும் வந்திருப்பதை கூற கண்ணன் திரும்பி அவனையும் பார்த்து நல்வரவு கூறி நலம் விசாரித்து பின்னர் அவர்கள் வந்த காரியத்தை வினவினான். துரியோதனனே முதலில் பேசினான். ஜனார்த்தனனே, பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் யுத்தம் வரக்கூடும் என தோன்றுகிறது. அப்படி வந்தால் நீர் எமக்கு துணை புரிய வேண்டுமெனில் கேட்கவே வந்தேன். நாங்கள் இருவரும் உம்மிடம் சமமான உறவு முறை உடையவர்களே. இதில் ஏற்றத்தாழ்வு ஏதுமில்லை. எங்களுள் நானே முதலில் வந்தவனாகையால் தர்ம நெறிப்படி பெரியோர்கள் ஆச்சாரப்படி நீர் என்னையே ஆதரிக்க வேணும் என்றான். துரியோதனன் சொன்னதை கேட்ட கண்ணன், நீ முதலில் வந்திருக்கலாமாயினும் நான் அர்ஜுனனையே முதலில் கண்டேன். முதலில் வந்தவனாகவும் முதலில் பார்க்கப்பட்டவனாகவும் இருவருமே சமமாகவே இருக்கிறீர்கள். ஆகையால் இருவருக்கும் வேற்றுமையின்றி நான் உதவ கடமைப்பட்டவன். ஆனால் ஒன்று சொல்வேன், போர் என்று வந்தால் ஆயுதம் எடாமலும் நேரில் போர் புரியாதவனுமான நான் ஒரு பட்சத்தில் துணையாக மட்டும் இருப்பேன். மகாவீரர்கள் அடங்கிய நவகோடி நாராயணர் என்ற பெரும்படை ஒரு புறம் இருப்பார்கள். வயதில் சிறியவனான பார்த்தனே பழைய ஆச்சாரப்படி பதில் சொல்ல முதல் வாய்ப்பு பெறுவான். அர்ஜுனா, நன்கு தீர்க்கமாக ஆலோசித்து உனக்கு தனியான ஆயுதமிடாத நான் வேணுமா, மா வீரர்கள் அடங்கிய படை வேணுமா என்பதை சொல்வாய் என்றான். இது கேட்ட அர்ஜுனன் ஒரே நொடியில் ஒரு யோசனையும் இன்றி, நீர் ஒருவருமே எங்கள் பட்சத்தில் பாண்டவ சகாயனாக இருந்தால் அதுவே பேருதவியாக இருக்கும். மற்றதையும் நான் வேண்டவில்லை என்று அன்பும் கௌரவ புத்தியும் ஒருபட சொன்னான். இதை கேட்ட துரியோதனன் மட்டிலா மகிழ்ச்சியடைந்தான். அர்ஜுனன் ஏமாந்து விட்டதாகவே அவன் நம்பினான். லட்சக்கணக்கான திறமை வாய்ந்த பெருஞ்சேனையை கேட்டு பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றோம் எனவே நிறைந்த மனதுடன் ஊர் திரும்பினான். துரியோதனன் சென்றவுடனே கண்ணன் அர்ஜுனனிடம் சேனைகளை விட்டுவிட்டு தனிநபரான தன்னை துணையாய் பெற்றதன் காரணத்தை கேட்டான். அர்ஜுனன், கிருஷ்ணா,
நீர் தனியாகவே நின்று பல அசுரர்களை முடித்திருக்கிறீர். நானும் உமது துணை மட்டுமே கொண்டு எதிரிகளை முடிக்க ஆசைப்படுகிறேன். நீர் ஆயுதமெடுத்து யுத்தத்திலும் கலந்து கொள்ள வேண்டாம். எனக்கு தேரோட்டியாக மட்டும் இருந்து என் அருகிலேயே இருக்க வேண்டுகிறேன். உமது முன்னிலையில் நான் போரிட்டு வெற்றி பெற ஆசைப்படுகிறேன். இதை நீரே பூர்த்தி செய்வீர் என்று அவன் சொல்ல கேட்டு கண்ணன் மகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணினான். வெற்றிகளுக்கெல்லாம் அதிபதி ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியார். அவளை தன் மார்பிலே கொண்டுள்ளவன் மாதவனான கண்ணன். மாதவன் எங்கு வசிக்கிறானோ அங்குதான் பிராட்டியும் வசிக்கிறாள். ஸ்ரீ வைஷ்ணவ அகலட்சணங்கள் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.